வீடியோ கால்ல என்னுடைய மகன் மருமகா பேர பிள்ளைங்கள்லாம் நான் பாத்துக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. அம்மா உண்மையை சொல்லணும், உங்க வாயில இருந்து தான் அந்த சந்தோஷங்கிற வார்த்தை வருது, உங்க உள் மனசுல இருந்து உண்மையான சந்தோஷம் வரலம்மா. அதாவது நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம ரத்த சொந்தங்களை, அதாவது நம்ம பேர பிள்ளைங்க தான் இருக்கட்டுமே, நம்ம வந்து நேர்ல பார்த்து உச்சி முகத்து முத்தம் கொடுத்து அன்பா அரவணைத்து பேசுகின்ற அந்த நெகிழ்ச்சியாக சந்தோஷமான தருமை இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை எந்த வீடியோ காலும் தராதுங்க. அடுத்தது தெரியுங்க, அதாவது அமைதியான சூழ்நிலை, தியானம், அது மட்டும் இல்ல தன்னை தானே யார் என்று அறிந்து கொண்டால் இந்த உலகத்தில் எந்த மூலையில் எது நடந்தாலும் நம்மளால தெரிந்து கொள்ள முடியுங்க. இதுக்கு தியான கண்ணாடியும் வேண்டாம், மாய கண்ணாடியும் வேண்டாம், டிஜிட்டல் மொபைல தேவையில்லை. இனி அடுத்ததாக நடுவர் அவர்களே, நம்ம டிஜிட்டல் உலகெல்லாம் வருவதற்கு முன்பாக ஏதோ ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் கொஞ்சம் இந்த கொடுமை கொடூரங்கள் தீய சம்பவங்களை நம்ம வந்து பேப்பர் பத்திரிகையில படிச்சிருக்கோம். ஆனா இந்த டிஜிட்டல் மொபைல் வந்ததுக்கு அப்புறமா, அதாவது ஒரு அடிக்கு அடுத்த அடி நம்ம எடுத்து வச்சோம்னா எங்க பார்த்தாலும் கொலை கொடூரம், அதாவது கற்பனையில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கொடூர சம்பவங்கள் நடக்கிறதா இல்லையா? எல்லாமே இந்த டிஜிட்டல் உலகம் வந்த பிறகுதான். அது ஏன்னா இந்த டிஜிட்டல், அதாவது மொபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தாங்க, அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம மக்கள் நல்லதை பார்ப்பாங்களா? இல்ல, எது தேவையில்லையோ அதைத்தான் பாக்குறாங்க. அதை பார்த்துக்கிட்டு அதுல ஹார்மோன்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்குது, அவங்க புத்தி பேதலிக்கிறது. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, அந்த புத்தி பேதலிச்சு என்ன செய்யணும் ஏது செய்யணும் தெரியாம பல கொடூர சம்பவங்கள் இன்னைக்கு அரங்கேறுதா இல்லையா? அடுத்ததா இந்த டிஜிட்டல் மொபைல வச்சுட்டு செல்ஃபி எடுப்பாங்க பாருங்க ஒவ்வொருத்தரும். அதாவது பாதுகாப்பான இடத்துல நின்றெல்லாம் எடுக்க மாட்டாங்க, பயங்கரமான சிச்சுவேஷன் சூழ்நிலையில தான் எடுப்பாங்க. ஏன்னா அப்படி எடுத்தாதானே கிக்கு. என்ன பண்றது, அதாவது நம்ம அந்த ரயில் தண்டவாளம், ஆறு குளம் ஏறி அதுக்குள்ள இறங்கி நின்று எடுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த அடுக்குமாடி குடியிருப்புல இருந்து புரட்டு தவணை மாதிரி தாவுறது, அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, இந்த இருசக்கர வாகனம், அதாவது நவீன ரக புது மாடல் இந்த பைக் இருக்கு பாருங்க, அதை வச்சுக்கிட்டு இந்த இளைஞர்கள் காட்டுற வித்தைகள் இருக்கு பாருங்க, அது விபரீதத்துல போய் கொண்டு முடியுது. என்ன ஆகுது, மரணத்தை தழுங்குறாங்க. அப்புறம் அந்த மரணம் வந்து அவங்க போய் சேர்ந்துருவாங்க. ஆனா அவங்கள அருமையா பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகளோட இழப்பை இந்த டிஜிட்டல் உலகம் ஈடு செய்ய முடியுமா? இனி அடுத்ததான் இந்த சாலையோரங்கள ஆக்சிடென்ட் நடந்தது, விபத்துகள் நடந்துச்சுன்னு வைங்க. அந்த காலத்துல எல்லாரும் முதலுதவி செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் ஆகும்னா கூட்டம் கூடிடுவாங்க. கூடிக்கிட்டு அந்த மனிதன் வந்து ரத்த வெள்ளத்துல அடிப்பட்டு அந்த ரோட்ல கிடப்பாங்க. எல்லாரும் கூடி நின்று என்ன பண்ணுவாங்க, அவங்க கையில உள்ள மொபைல் எடுத்துவாங்க, எடுத்து சுத்தி கேமரா பிடிக்கிறாங்க. பிடிச்சி அதாவது அந்த மனிதனுடைய ரத்தம் வெள்ளத்துல கிடக்கிறதும் துடிக்கிறதும் மரணத்தை கடைசி தழுவுறது இது குறைக்க வீடியோ எடுப்பாங்க. எடுத்துட்டு முதல்ல யார் அதை வைரல் ஆக்குறது அந்த போட்டு அதை வைரல் ஆக்கிடுவாங்க. அதுல லைக் கமெண்ட் பிச்சுட்டு போகும். அது என்னன்னா கமெண்ட், அதுல என்ன சொல்லுவாங்க, ப்ரோ நான் மரணத்தை தத்துவமாக பார்த்து விட்டேன், ரொம்ப மெய்சிலந்து போனேன் அப்படின்னு கேடு கட்ட மானம் கட்ட கமெண்ட் வேற. இன்னைக்கு உயிர் வந்து உங்களுக்கு துச்சமா போயிட்டுதா, மதிப்பே இல்லையா, மனித நேயம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? இது எல்லாத்தையும் விட கொடுமை என்ன தெரியுமாங்க, அதாவது அந்த காலங்கள்ல கிராமங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த பெண்கள் எல்லாம் ஆறு குளத்துல அழகா குளிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பக்கமா ஆண்கள் கடந்து செல்வாங்க. அவங்க யாருமே கொச்சையாவோ இல்ல தவறான எண்ணத்தோடையோ பார்க்க மாட்டாங்க. இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, எங்க மாமா போறாங்க, எங்க அண்ணன் போறான், தம்பி போறான்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா தைரியமா பாதுகாப்பா குளிச்சாங்க. அது ஒரு காலம். ஆனா இந்த டிஜிட்டல் மொபைல் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல இருக்க பாத்ரூம்ல போய் குளிக்கிறதுக்கு கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது எப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது நம்ம வீட்டுல ஏதாவது இந்த சரி பண்றதுக்கு மிஸ்டேக் எதுவும் சரி பண்றதுக்கு யாராவது வந்தாங்கன்னா, அவங்ககிட்ட கெஸ்ட் யாரும் வந்தா யாரும் வேண்டாதவங்க என்ன பண்ணிடுவாங்க, கேமராவை மாட்டி வச்சுட்டு போயிருவாங்க. அதுல தெரியாதனமா இந்த வீடியோ விழுந்துரும். அதை அறிந்தவுடன் பெண்கள் என்ன பண்றாங்க, ஒண்ணுல மரணத்தை தற்கொலையை பண்றாங்க, இல்லைன்னா அந்த மிரட்டலுக்கு பயந்து தான் வாழ்க்கையை சீரழிச்சுறாங்க. ஆனா இந்த இடத்துல ஒண்ணு யோசிக்கணுங்க, அதாவது வெறும் முரம், அதாவது சொலவு வெறும் முரத்தை வைத்து காட்டில் இருந்து வந்த விலங்குகளை விரட்டி அடித்த வீர
உண்மையில் வாழ்ந்த தமிழகம் என்பதை பெண்கள் மறந்துவிடக் கூடாது. அது மட்டும் இல்லங்க, இவங்க ஒண்ணு செய்யலாம். அதாவது தெரியாமலோ தெரிஞ்சோ மாட்டிக்கிட்டீங்கன்னா அம்மா அப்பாட்ட தைரியமா சொல்லுங்க. இல்லைன்னா இன்னைக்கு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நாட்டுல எவ்வளவோ பெண்களுக்கான சட்டங்கள் வந்தாச்சு. சட்டத்தோட உதவியை நாடுங்க. ஆனா அந்த சட்டத்தை கூட உதவியை நாடி பேஸ் பண்ணலாம்னு போகும்போதே அங்கேயும் இந்த டிஜிட்டல் மொபைல் ஒரு சூழ்ச்சி செய்கிறது. சகுனி பாத்தீங்களா, சகுனி மாதிரி ஒரு வேலை செய்யும். அதாவது நடந்தது ஒரு விஷயம், அதை அவங்க பரப்ப ஒண்ணு 10 ஆக்கிடுவாங்க. இதுக்கு பயந்தே நிறைய பெண்கள் வெளியே வராம அவமானத்துல தற்கொலை பண்றாங்க. அதை விட கொடுமை என்ன தெரியுமா, நம்ம வீட்டுல இருக்க பிள்ளைங்களை நம்ம கூப்பிட்டோம்னு வச்சு ஒரு திடீர்னு ஒரு அவசியத்துக்கு கூப்பிடுறோம். பிள்ளைங்க சத்தமே தர மாட்டாங்க. ஏன் தெரியுமா, காதுல இருந்து வச்சிருப்பாங்க. அது ஹெட்போன் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது, அப்போ நம்ம ஒண்ணு பண்ணலாம், போன் பண்ணி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போன் பண்ணுவாங்க. ஏன் போன் பண்றாங்க தெரியுமா, அதாவது வீட்டுல இருக்க நபரை வீட்டிலேயே நம்ம அழைக்கிறதுக்கு போன் பண்றோம். ஏன்னா எப்பவுமே போன் டைமா தானே இருப்பாங்க. அதனால அவங்க போன் பண்ணி கூப்பிடுறோம். அதுல சில நேரம் என்ன பண்ணுவாங்க, என்னம்மா அப்படின்னு வரும். அதிகமான நேரம் என்ன வரும் தெரியுமா, கட் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம போனை கட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா அவ்வளவு பிஸியா இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம கற்பனை, அதாவது நம்ம டிஜிட்டல் மொபைல் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பேர் வைக்கலாம், கற்பனை பிம்பம். என்னன்னா ஒண்ணும் இல்லைங்க, நடந்ததை நடக்கவில்லைன்னு சொல்லுவாங்க, நடக்காததை நடந்ததா சொல்லுவாங்க. இதுதாங்க டிஜிட்டல் மொபைல். அதுல ஒரு உதாரணம், கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தி எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு சிறந்த நடிகர். அவர் தன்னுடைய உடல்நிலை சரியில்லாமல் கடைசியா அவர் மருத்துவமனையில சீரியஸா இருந்தார். அந்த நேரம் என்ன ஆச்சுன்னா, அவருக்கு அவருடைய மக்கள், மனைவி, அப்புறம் தொண்டர்கள் எல்லோரும் மருத்துவமனையில் அந்த உயிரை எப்படியாவது காப்பாற்றி விடணும்னு புடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த டிஜிட்டல் உலகம் என்ன பண்றது, கேப்டன் மரணம் அப்படின்னு அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஏங்க அதை பார்த்துக்கிட்டு அந்த அம்மா, அதாவது கேப்டனுடைய மனைவி அவர்கள் சொல்றாங்க, மனசு நொந்து, அவர் அங்க சீரியஸா இருக்காரு. அந்த அம்மா சொல்றாங்க, உங்க வீட்டுல ஒரு உறவா இருந்தா இப்படிதான் செய்வீங்களா அப்படின்னு அந்த அம்மா கண் கலங்கி எப்படி கேட்கிறாங்க. அதாவது மனித நேயம் இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கு. இதுதாங்க டிஜிட்டல் உலகம் பண்றது. இனி இந்த ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் போட்டி, இந்த கவிதை போட்டி, கட்டுரை போட்டி வைப்பாங்க. இந்த நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உடனே ரொம்ப அறிவாளிகள் ஆச்சு. இவங்க எல்லாம் டிஜிட்டல் மொபைல பார்த்து அறிவுகளை தேர்த்தவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே இங்க கூகுள்ல சர்ச் பண்ணுவாங்க. அதாவது யாரோ ஒருவன் எப்பவோ ஒருவர் ரசித்து வைத்து எழுதி வைத்து விட்டு போனதை இவங்க காப்பி அடிக்கிறாங்களாம். இது இல்ல என்னங்க நியாயம்? ஏங்க நீங்களா ரொம்ப அறிவுல வளர்ச்சியில கூடுதா இப்ப பிள்ளைங்க தானே, என்ன பண்ணணும், நம்ம சொந்தமா உங்க சுய அறிவு இல்லையா, நீங்க பார்த்தது, அழகை ரசித்தது, வாழ்க்கையில் அனுபவப்பட்ட விஷயங்களை உங்க சொந்த அறிவோட சுய அறிவோட எழுதக்கூடாதா? அந்த சுய அறிவை கூட இந்த டிஜிட்டல் மொபைல் கட்டுப்படுத்துகிறதுங்க. ஷேர் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஒண்ணு தொடங்கினாங்க. இதுல படிச்சு விவரம் தெரிந்தவனும் பணத்தை போட்டு ஏமாந்தான், பாமரனும் பணத்தை போட்டு ஏமாந்தாங்க. என்ன தெரியுமா, அந்த பணத்தை பேங்க்ல போட்டிருந்தா கூட பாதுகாப்பா இருந்திருக்கும், இல்ல தங்களுடைய வீட்டுல ஒரு மூலைய வச்சா கூட அது பாதுகாப்பா இருந்திருக்கும். இது தெரியாம ஷேர் மார்க்கெட்ல போட்டு பணத்தை இழந்தவங்க, அதாவது கூட்டத்துல கூட சிலவங்க இருப்பாங்க. ஆனா வெளியே தெரியக்கூடாது, ஏன்னா கீழே விழுந்தாலும் மீசல மண்மொட்டாத மாதிரி இருப்பாங்க நம்ம மக்கள். இனி வேற எவ்வளவு கேம்ஸ் வந்துச்சு பாருங்க, விளையாட்டு. அதுல இந்த சிறுவர்கள், இளைஞர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அதுல எல்லாம் அவங்க சேர்ந்து பண